ஹலோ வணக்கம், வெல்கம் டு கண்ணானே கண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 7 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தையிலேருந்து உண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் மற்றும் டின்னர் ரெசிபி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த உணவில் இல்லாத சத்துக்களே இல்லைங்க. அத்தனை சத்துக்கள் நிறைந்து இருக்குது. புரத சத்தாக இருக்கட்டும், இல்லை நார் சத்தாக இருக்கட்டும், இந்த மாதிரி பலவித சத்துக்கள் நிறைந்து இருக்குது. குழந்தைக்கு டைஜஷனுக்கு ஈஸியாக அவங்களுக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பசி உணர்வும் தூண்டக்கூடிய ஒரு நல்ல உணவு. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சைஸ் கேரட்டை தோல் சீவி எடுத்திருக்கேன். இதில் பாதி அளவு மட்டுமே நமக்கு போதுமானது. அதை மட்டும் நல்லா துண்டு துண்டாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரே ஒரு சின்ன வெங்காயம் போதும். அதை மட்டும் துண்டு துண்டாக நறுக்கி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை எடுத்துக்கலாம். இதை லைட்டாக துருவி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், 2 குட்டி துண்டு இருக்கிற தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போது குக்கரை சூடானதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகினதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உடஞ்சதுக்கப்புறமா இஞ்சியும் வெங்காயமும் நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துடலாம். இப்போது இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம கேரட்டை நம்ம சேர்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு கேரட்டுக்கு பதிலாக நம்ம பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போது இந்த கேரட் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதோட கழுவி வச்சுருந்த பாசிப்பருப்பையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 6 விசில் இது வரட்டும். குழந்தைக்குனால இது நல்லாவே மசியணும். இந்த ரெசிப்பியில் இந்த காய்கறி தான் பயன்படுத்தணும் இல்லை, உங்கள் குழந்தைக்கு விருப்பமான எந்த காய்கறி கூட இதில் சேர்த்துக்கலாம். குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறமா இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு. நான் ஏற்கனவே முழு சம்பா கோதுமையை இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி நல்லா ஜல்லடையில் சளிச்சு எடுத்து இந்த மாதிரி பவுடரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதிலேருந்து நான் இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் எடுக்க போகிறேன். சம்பா கோதுமையில் இல்லாத சத்துக்களே இல்லை, குழந்தைக்கு ரொம்பவே நல்லது. இதோட 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியான அளவு நான் பெப்பர் தூள் சேர்க்குறேன். குழந்தைக்குனால கொஞ்சம் கவனமாக சேருங்க. கேரட் இனிப்பு சுவையாக இருக்கிறனால நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதை நம்ம ஸ்டவ்வில் மாற்றிட்டு ஒரு 3-4 நிமிஷமாக தொடர்ந்து இதை குக் பண்ணலாம். சம்பா கோதுமை நல்லா வேகணும். கரெக்டாக ஒரு 4 நிமிஷத்துக்குள்ளேயே இது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதோட பதம். இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதில் தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போது காய்கறியெல்லாம் அழகாக ஏற்கனவே வெந்துருச்சு. இருந்தாலும் ஒரு 7 மாத குழந்தைக்குன்னா கொஞ்சம் நம்ம மசிச்சு கொடுத்தா அவங்க விழுங்குறதுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் இருக்கும். அதனால் நல்லா மசிச்சு எடுத்துடலாம். இப்போது நம்ம குழந்தைக்கான சம்பா கோதுமை பாசிப்பருப்பு கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே நல்ல சுவையாக இருக்கும். பெரியவங்களாகிய நமக்கே இந்த சுவை ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.